ஊற்றிக்கலாம். அடுத்தது கத்திரிக்காவை நம்ம வேக வச்சிடலாம். அந்த பொடி அப்படியே இருக்கட்டும், நம்ம அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காவை நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ எங்கள் குக்கர் அளவு வந்து ஒரு சவுண்டு வச்சுட்டாலே போதும், நமக்கு கத்திரிக்காய் நல்லா குழவாக வந்துடும். தண்ணி ஊற்றிக்கிங்க லைட்டாக வேகிறதுக்காக. உப்பு வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். ஒரு சவுண்டு வந்தோடனே இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு சட்டியில் போட்டு கடைய போகிறோம். இந்த வேக வச்ச கத்திரிக்காவை இப்போ கடைஞ்சிடலாம்.